உங்களோடு இருந்து உங்களுக்காக பணியாற்றுகிற தொண்டனாக உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து பணியாற்றுகிற ஒருவன் வேணுமா? ஏதோ எங்கோ இருந்து வந்து புதுசா அரசியலுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை நடிச்சுக்கிட்டு அவர் வேணுமாங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவ்வளோதான் அவங்களை கேட்குறேன். ஒரே கேள்வி. நான் யாரையும் எதிர்த்து மரியாதை இல்லாமல் தரக்குறைவா பேசுகிற வழக்கம் எனக்கு கிடையாது. நான் உங்களை கேட்டுக்கு வருவது, உங்களோடு இருந்து உங்களுக்காக பணியாற்றுகிற உங்கள் வீட்டு ஊழியனாக, உங்களுடைய தொண்டனாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து பணியாற்றுகிற ஒருவன் வேணுமா? ஏதோ எங்கோ இருந்து வந்து புதுசா அரசியலுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை நடிச்சுக்கிட்டு அவர் வேணுமாங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவ்வளோதான் அவங்களை கேட்குறேன். ஒரே கேள்வி, வேற ஒன்றும் வேணாம். நான் யாரையும் அரசியலில் தாக்கி பேச விரும்பல, விமர்சனம் பண்ணி பேச விரும்பல. ஏன்னா அதுக்கு எனக்கு வழக்கம் இல்லை, எனக்கு பழக்கமே கிடையாது. நான் யாரையும் எதிர்த்து மரியாதை இல்லாமல் தரக்குறைவாக பேசுகிற வழக்கம் எனக்கு கிடையாது. அதனால் நான் உங்களையெல்லாம் அன்போடு கேட்டுக்கிறேன். ஏற்கனவே மேயராக இருந்து நான் ஆற்றிய பணிகள் உங்களுக்கு தெரியும். இப்போ முதலமைச்சராக பொறுப்பேற்று இந்த 5 வருஷமாக ஆற்றியிருக்கக்கூடிய பணிகள்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். தேர்தல் நேரத்தில் அறிவித்த திட்டங்கள் எல்லாம், சாதனைகள் எல்லாம் ஏறக்குறைய ஒரு 90% பணிகள் நம்ம முடிச்சிருக்கிறோம். இன்னொரு 10% பணி இருக்குது, நான் இல்லைன்னு மறுக்கலை. அதுக்கு என்ன காரணம்னா, ஒன்றிய அரசு நிதி கொடுக்க மறுக்குது, ஒன்றிய அரசு பர்மிஷன் கொடுக்க மறுக்குது. இப்போ மெட்ரோ திட்டத்தை பாருங்கள், பாதியிலே நிற்குது, முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதுக்கு நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதி அதை கொடுக்க மறுக்கிறாங்க. என்னன்னு கேட்டால், இந்தியை படிக்கணுமா, மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கணுமா அப்படின்னு கட்டாயப்படுத்துகிறாங்க. நான் சொல்லிட்டேன், நீ 4000 இல்லை 10,000 கொடுக்குறதுனால நாங்கள் இந்தியை ஏற்றுக்க மாட்டோம், எங்களுக்கு இருமொழி தான் சொல்லிட்டோம். ஆக இப்படியே ஒரு குடும்பம் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு பக்கத்தில். ஆக அதை தான் நான் உங்களிடத்தில் கேட்டுக்க விரும்புகிறது. தேர்தல் நேரத்தில் சொன்னோம், என்னென்ன சொன்னோம், இப்போ தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறோம். என்னன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை எவ்வளவு? 1000 ரூபா. மாதம் 15ஆம் தேதி வந்துருதா இல்லையா பேங்க்குக்கு? கரெக்டாக வருதுல்ல, 15 வந்துடுது. இப்போ மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் அதை உயர்த்தி கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்கேன் தெரியுமா? எவ்வளோ? 2000. அதே மாதிரி புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம். புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்கிறது என்னன்னா, பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு, ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு காலேஜுக்கு போகிறாங்க. வரேன் காலேஜுக்கு, நம்ம வீட்டு பெண்கள், நம்ம வீட்டு பசங்க காலேஜுக்கு போகும்போது அவங்களுக்கு மாதம் 1000 ரூபா அதுவும் கொடுத்துட்ருக்கோம். அதான் புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டம். அதை கூட உயர்த்தி நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே அது 1500 கொடுக்க போகிறோம், அது அறிவிச்சிருக்கோம். அடுத்து உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமான திட்டம், இல்லத்தரசி திட்டம். இல்லத்தரசி திட்டத்தில் எவ்வளவு? 8000. 8000 சொல்லுங்க. 8000 ரூபா கொடுக்க போகிறோம். அந்த 8000 ரூபா வச்சுக்கிட்டு நீங்கள் நம்ம மகளிர் என்ன பொருளை வேணாலும் வாங்கிக்கலாம்.